ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னா பி ரேஷியோ லெஸ் தென் 30 இருக்கணும், ROE 15% மேல இருக்கணும் அண்ட் கரண்ட் பிரைஸ் 1000க்கு கீழே இருக்கணும். இது தாண்டா மல்டிபேக்கர் ஸ்டாக். இன்வெஸ்ட் ஒரு சில ரேஷியோஸை மட்டும் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் நானே 6 மாசம் முன்னாடி வரைக்கும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் 4-5 ரேஷியோஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, எதுக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரிலேட்டடா போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ தான். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜ் அண்ட் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ண போற எல்லா நாலேஜையும் ஷேர் பண்ண போறேன். ஐம் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பி ரிலாக்ஸ். முடிஞ்சா நான் சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நோட்ஸ் எடுங்க. லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்? ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் க்ரோ ஆக சான்ஸ் இருக்கா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அந்த கம்பெனியோட மோட், பேலன்ஸ் ஷீட், ஆனுவல் ரிப்போர்ட்னு எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? பட் பிலீவ் மீ, இது நீங்க திங்க் பண்ற அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஜஸ்ட் லேர்ன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபோக்கஸோட கவனிங்க, நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். நீங்க லேர்ன் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா we will learn together னு கமெண்ட் பண்ணுங்க. தென் கொஸ்டின் நம்பர் 2, எதுக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்? ஆமால, ஏன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணணும்? இதுதான் ஐடிசியோட மந்த்லி சார்ட். இந்த சார்ட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி சார்ட்டை அனலைஸ் பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். இப்போதைக்கு என்ன தெரியும்னா 2004ல இருந்து இப்போ வரைக்கும் கிராஜுவலா ஐடிசி ஸ்டாக் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. இது கொரோனால கிரியேட் ஆன ஃபால். சோ லீவ் திஸ் ஒன். இதை தாண்டி நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் இப்ப ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இதுதான் டிசிஎஸோட சார்ட். சேம், இதுவும் கிராஜுவலா கன்சிஸ்டன்டா க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. இதுதான் நெஸ்லே இந்தியாவோட சார்ட். சேம், இதுவும் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்த சார்ட்ல இருந்து என்ன தெரியுது? லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணுவோன்றது தெரியுது. பட் நோ, இதுதான் எஸ் பேங்கோட சார்ட். ஸ்டார்டிங்ல இருந்து எஸ் பேங்க் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எஸ்பெஷலி 2014ல இருந்து 2018 வரைக்கும் நல்ல growth. இந்த டைம் பீரியட்ல மத்த எல்லா பேங்க்ஸும் கம்பேர் பண்ணும்போது எஸ் பேங்க் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அந்த 4 இயர் டைம் பீரியட்ல ஆல்மோஸ்ட் 545% ரிட்டர்ன் வந்துச்சு. இதுதான்டா மல்டிபேக்கர்னு நிறைய பேர் 2017, 2018ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. செப்டம்பர் மந்த் 2018 எஸ் பேங்க் ஹெவியா ஃபால் ஆச்சு. இந்த ஃபால்க்கு அப்புறமாச்சும் ஃபண்டமெண்டலா ஏன் எஸ் பேங்க் ஃபால் ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணிருக்கணும். நமக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. மோரோவர் லாஸையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது மேல வரும் மேல வரும்னு 2017, 2018ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. நினைச்ச மாதிரி கொஞ்சம் மேல வந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஹெவியா ஃபால் ஆகி கரண்டா 20 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2017, 2018 எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 95% லாஸ் ஆயிருந்துச்சு. இதுதான் சுஸ்டோன் எனர்ஜியோட சார்ட். சேம் சினாரியோ. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த ஸ்டாக் ரொம்ப பாப்புலரா ஆச்சு. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் ராக்கெட் ஸ்பீட்ல டிராப் ஆச்சு. என்னதான் ரீசன்ட் டைம்ல இந்த ஸ்டாக் ரைஸ் ஆனாலும் 2007 ரேஞ்சில இன்வெஸ்ட் பண்ணவங்க ஸ்டில் லாஸ்ல தான் இருக்காங்க. இங்க தான் ப்ராப்ளமே. டிசிஎஸ், ஐடிசி மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மணியை க்ரோ பண்ணிருப்போம். இதுவே எஸ் பேங்க், சுஸ்லோன்ற மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மணியை லாஸ் பண்ணிருப்போம். இதெல்லாம் விடு விஜய், இதெல்லாம் ஓல்ட் டேட்டா, ஆல்ரெடி முடிஞ்சு. இதுக்கப்புறம் எந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா மணியை க்ரோ பண்ணி வெல்த் கிரியேட் பண்ண முடியும்ன்றதை மட்டும் சொல்லு. அதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். லம்சமா 1 lakh rupees எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணா அரௌண்ட் 6% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அரௌண்ட் 3,20,714 rupeesஆ நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி க்ரோ ஆயிருக்கும். இதுவே பேசிக்கா ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அரௌண்ட் 15% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். which is around 16,36,654 rupees. நம்ம எஃப்டில இன்வெஸ்ட் பண்ண மணி 20 இயர்ஸ்ல 3 டைம்ஸா க்ரோ ஆயிருக்கும். இதுவே நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மணி ஆல்மோஸ்ட் 16 டைம்ஸா க்ரோ ஆயிருக்கும். திஸ் இஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ், ரைட்? எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு. 1% இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். இதுவே ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணாம நியூஸ்ல சொல்றாங்க ஆர் ரேண்டமா ஏதோ ஒரு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேபி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கலாம். இதுவே நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா மேபி 20%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் இருக்க கூட சான்ஸ் இருக்கு. 20%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் இருக்கணும்னா நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்.
நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னா என்ன, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிய வச்சுட்டு தான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் கவனமா லிசன் பண்ணுங்க. டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமி அனலைசிஸ், தென் இண்டஸ்ட்ரியல் அனலைசிஸ், ஃபைனலா கம்பெனி அனலைசிஸ். இந்த கம்பெனி அனலைசிஸ்ல குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. பி ரேஷியோ, ROE, புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்ல ஒரு பார்ட். பட் இது மட்டும் தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நினைச்சிட்டு ரேஷியோஸ்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். திஸ் இஸ் ராங். இந்த ரேஷியோஸ்லாம் செக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்கனாமி அனலைசிஸ் பண்ணணும், தென் இண்டஸ்ட்ரியல் அனலைசிஸ் பண்ணணும். இது ரெண்டு ஓகேவா இருந்தா மட்டும் தான் கம்பெனி அனலைசிஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் பண்ணணும். இதுவும் ஓகேவா இருந்தா மட்டும் தான் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ், which means இந்த ரேஷியோஸ் எல்லாமே செக் பண்ணணும். இந்த ஆர்டர்ல தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமி அனலைசிஸ். நாம இந்தியன் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோ ஆனாதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி க்ரோ ஆகும். கம்பெனி க்ரோ ஆனாதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி க்ரோ ஆகும். இன்கேஸ் எக்கனாமியே ஒஸ்டா இருந்து நீங்க மல்டி பேக்கர் கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ற மணியை லாஸ் பண்ண தான் போறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியன் எக்கனாமி மேல நாம எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்கோம், க்ரோ ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ண போறோம். ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த ஜிடிபி வச்சு மட்டுமே ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோ ஆகுதா இல்லையான்றதை சொல்லிட முடியும். ஒரு கண்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ற டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ தான் ஜிடிபி. புரியல, கவனமா லிசன் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏதோ ஒரு கம்பெனி ஆர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜாப்க்கு போறோம். இட் மே பி ஐடி, மேனுஃபேக்சரிங், கவர்மெண்ட் ஜாப், எதுவா இருந்தாலும் சரிதான். ஜாப்க்கு போறதுனால நமக்கு இன்கம் கிடைக்குது. ஒரு சில பீப்புள் அவங்களே ஓன கம்பெனிஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் அதுல இருந்தா இன்கம் கிடைக்குது. கம்பெனிஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் மூலமா கிடைச்ச இன்கம் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பைக் வாங்க போறீங்களா, பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். வீடு கட்ட போறீங்களா, சிமெண்ட், பிரிக்ஸ், பைப், ஸ்டீல், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவன் சாப்பிட்றதுக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் பீப்புளுக்கு வாங்கின சம்பளம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே பத்தாது. அதையும் தாண்டி ஒரு சில பேர் சேவ் பண்ணி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அவங்களும் ஏதோ ஒரு டைப் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்பெண்ட் பண்றோம், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றோம். இதுக்கு நடுவுல தான் கவர்மெண்ட் இருக்கு. கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஏர்ன் பண்றாங்க. சேம் பீப்புளும் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஏர்ன் பண்றாங்க. ஏர்ன் பண்ற மணிக்காக ரெண்டு பேரும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். நாம பே பண்ற டாக்ஸ் வச்சு தான் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட், ரயில்வே, பிரிட்ஜஸ், டேம்னு நிறைய பில் பண்ணுவாங்க. ரோட், ரயில்வே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணணும்னா அகைன் சேம் சிமெண்ட், பைப், ஒயர், கேபிள், ஸ்டீல்னு நிறைய பொருள் தேவைப்படும். அதுக்கு கவர்மெண்ட் எங்க போவாங்க? சேம் கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட்டும் பீப்புள் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து சம்பாதிக்கிறாங்க. தென் ஃபைனலி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படிதான் எல்லா கண்ட்ரியோட எக்கனாமியும் ஒர்க் ஆகுது. இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள். எல்லாருமே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்கும். ஈவன் இன்கம்கா இருந்தாலும் சரி, ஸ்பெண்டிங்கா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்டே இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி க்ரோ ஆச்சுன்னா அந்த கண்ட்ரி க்ரோ ஆக போகுது. விச் மீன்ஸ் அந்த கண்ட்ரியோட எக்கனாமியே க்ரோ ஆக போகுது. பைக் இண்டஸ்ட்ரியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 2023ல ஒரு பைக்கோட பிரைஸ் 1 lakh rupeesனு வச்சுக்கலாம். டோட்டலா 2023ல இந்தியா ஃபுல்லா 60 பைக் சேல் ஆயிருக்கு. ஐ நோ 60ன்றது ரொம்பவே கம்மி, லேக்ஸ் கணக்குல சேல் ஆயிருக்கும். பட் ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக 16 அசியூம் பண்ணிக்கிறேன். சோ 60 பைக் சேல் ஆயிருக்குன்னா 2023ல மட்டும் டோட்டலா 60 lakhs மதிப்புள்ள பைக்கை இந்தியா ஃபுல்லா செல் பண்ணியிருக்காங்க. இங்க ஜஸ்ட் பைக் இண்டஸ்ட்ரியை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பாருங்களேன். கார் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல், ஃபார்மா, மேனுஃபேக்சரிங், ஐடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லா இண்டஸ்ட்ரியும் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட டோட்டல் வேல்யூவை ஆட் பண்ணாதான் 2023ல 3549 பில்லியன் இது USD வேல்யூ.
இதை தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் கிரியேட் பண்றாங்க. ப்ராடக்ட்னா குட்ஸ். இதுவே ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ் பண்றாங்க, மிலிட்டரி சர்வீஸ் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் ஜிடிபி. ஸோ ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ரோ ஆகுதுன்னா அந்த கண்ட்ரியும் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு புரிஞ்சாலே ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்தியாவோட ஜிடிபி டேட்டா. 2000ல 476 பில்லியன் யூஎஸ்டி ஜிடிபி வச்சுக்கிட்டு வேர்ல்ட்ல 13th ரேங்க்ல இந்தியா இருந்துச்சு. இதுவே 2005ல 12th ரேங்கா மாறுச்சு. 2010ல 9th ரேங்க். கரண்டா 2024ல 3889 பில்லியன் யூஎஸ்டி ஜிடிபி வச்சுக்கிட்டு வேர்ல்ட்லயே 5th ரேங்க்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாஸ்ட் டேட்டா. இதுக்கப்புறம் இந்தியாவோட ஜிடிபி க்ரோ ஆகுமா ஆகாதா? நெக்ஸ்ட் இயர் 2025ல வேர்ல்டு 4th ரேங்க் அண்ட் 2027 to 2028ல 5000 பில்லியன் யூஎஸ்டி ஜிடிபியை க்ரோ ஆகி வேர்ல்டுலே 3rd ரேங்க்குக்கு மாறணுன்ற கோலோட தான் இந்தியன் எக்கனாமி மூவ் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம இந்தியாவோட கோல். பட் இந்த டைம் பீரியடுக்கு முன்னாடியே இந்த கோல் அச்சீவ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரீஸ் அண்ட் நிறைய அனலிஸ்ட்லாம் ப்ரிடிக்ட் பண்றாங்க. இதுதான் இந்தியாவோட ஜிடிபி சார்ட். இவ்வளவு நேரம் இந்தியாவோட ஜிடிபி ரேங்கிங், நம்ம இந்தியாவோட கோல் அண்ட் இந்த சார்ட்டை பார்த்து நீங்களே சொல்லுங்க, இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோ ஆகுமா ஆகாதான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் எக்கனாமிக் க்ரோ ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்தியன் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்கனாமி அனாலிசிஸ் இதோட முடியல. இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், மானிட்டரி பாலிசிஸ், கேஷ் ரிசர்வ்ஸ், ப்ரொடக்ஷன், ரெப்போ ரேட்னு நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணலாம். மோரோவர் நம்ம ஜஸ்ட் இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகுதா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதை மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கு ஜிடிபியை மட்டும் அனலைஸ் பண்ணாலே போதுமானது. அப்கமிங் வீடியோஸ்ல எந்த ஃபேக்டரை எப்போ அனலைஸ் பண்ணணும் அண்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும்ன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டைல் ஓகேவா இல்லைனா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மோரோவர் இன்வெஸ்ட் பண்ண போற ஆர் இன்வெஸ்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.